கண்ணனை கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டா பெரியாழ்வார் யசோதை. இப்போது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். எங்க கிருஷ்ணன் இருக்கானே, அழகா வெண்ணையை விழுங்கி விழுங்கி சாப்பிட்டு இருப்பான். வெண்ணையை விழுங்கிட்டு வீடு வீடா போய் விஷமம் பண்ணுவான். ஒரு வீடு ரெண்டு வீடு இல்ல, ஒரு தெரு ரெண்டு தெரு இல்ல, 5,00,000 குடின்னு அங்கே 5,00,000 குடும்பங்கள் வாழ்கின்றனவா. ஆயர்பாடியில 5,00,000 குடும்பம் இருக்குன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் போய் விஷமம் பண்ணுவான். ஆனா அப்படி திரிந்து கொண்டிருக்க வேண்டிய இந்த குழந்தைய தெரியாமே அப்படியெல்லாம் தெரிய விடாம நான் இழுத்து பிடிச்சி என்ன பண்ணிட்டேன்னா காட்டுக்கு அனுப்பிட்டேன், கண்ணுமேய்க்கு அனுப்பிட்டேன். எப்பேற்பட்ட காடு! ஐயோ, அங்க யானைகள்லாம் இருக்குமே, ஐயோ என் குழந்தை அதெல்லாம் பார்த்தாலே பயந்துடுமே. கண்ணன் பயப்பட மாட்டான். ஆனா இது பெரியாழ்வாரோட பொங்கும் பரிவு. அந்த யானையெல்லாம் பார்த்தாலே குழந்தை பயப்படுமே. அந்த யானைகளும் மனிதர்களை பார்த்தா நேரா வந்து தும்பிக்கையால தாக்கும், கால்களால மிதிக்கும். அச்சோ, மனசால நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. என் கண்ணனுக்கு என்ன ஆகுமோ? கடிரு பலதிரி காணதரிடை கன்றின் பின் பல பல யானைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காட்டு பக்கமா அனுப்பிட்டேனே, இடர என் பிள்ளையை போக்கினேன். இடரனா அதுக்கு மாமுனிகள் அழகா அர்த்தம் சொல்றார். தட்டி திரிதல். தட்டி திரிதல்னா இடர அப்படின்னா தடுமாறி நடக்கிறதாம். சின்ன பிள்ளையோ இல்லையோ, இப்பதான் கிருஷ்ணனுக்கு ஒரு 4 வயசு ஆறுது. கண்ணுக்குட்டி ரொம்ப வேகமா ஓடும்போது இந்த குழந்தை பின்னாடி துரத்தின்னு ஓடினா இடறி விழுந்துருவானாம். சில சமயம் சொல்றோம் இல்லையா, தடுக்கி விழுந்துட்டா இடறி விழுந்தேன்போம். அதான் இடற, இடறி விழும்படியாக. ஒரு பக்கம் யானை ஏதாவது வந்ததுன்னா அதை பார்த்து கண்ணன் பயந்துருவான், வேகமா ஓடுவான். கண்ணுக்குட்டி துள்ளி குதிச்சா அதை பார்த்தும் வேகமா ஓடுவான். அந்த காட்டு பாதையில, வெப்பம் மிகுந்த பாதையில இடற இடறி விழும்படியா, தடுக்கி விழும்படி, தட்டி தடுமாறி நடக்கும்படி என் பிள்ளையை போக்கினேன். ஐயோ, நான் அனுபவிக்க வேண்டிய இந்த குழந்தைய போய் இந்த காட்டுக்கு அனுப்பிட்டேனே, எல்லே பாவமே, ஐயோ பாவம், என் கண்ணன் பாதுகாப்பா திரும்பி வரணுமே, என்ன பண்ணுவேன்னு பதறி போகிறாள்.